அன்பார்ந்த தோழர்களே, தமிழக வாழும் அனைத்து வாழும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த இந்திய காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மாநில குழு சார்பில் தலைமை என்ற முறையில் உங்களோடு இந்த காணொளியில் பதிவு செய்ய இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த கட்சியின் நோக்கம், செயல் திட்டம் அனைத்துமே இடதுசாரிகள். இன்றைக்கு காரல் மார்க்ஸுடைய அமைப்பாக இந்த கட்சி செயல்படுகிறது. காரல் மார்க்ஸ் அவரை தலைவராக இந்த கட்சி ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் அந்த கொள்கை திட்டத்தோடு செயல்பட்டு வருகின்றது. இது ஒரு புதிய கட்சி தான். புதிய கட்சி என்றால் விழுப்புரத்தில் மார்ச் 14, 2025 மார்ச் 14 இது தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது இப்போ வளர்ந்து வரும் ஒரு அமைப்பு, ஒரு சிறிய அமைப்பு தான். முதலில் தொடங்கும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தை மையமாக வைத்து குறைஞ்சபட்சம் அதனுடைய அமைப்பாளர்கள் ஒரு 10 பேர் கொண்ட குழுவாகத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு 100 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கிழக்கு பகுதி மாவட்ட அமைப்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்சியின் நிறுவனராகவும் கட்சியின் தலைவராகவும் மாநில தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றேன். எனது பெயர் என்ஆர் பாலமுருகன். நான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். எனவே இன்றைக்கு இந்த எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது. 100 ஆண்டுகள் பழமையான இடதுசாரிகள் இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியா முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் இடதுசாரிகள் அமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு இருந்து வருகின்றது. மக்கள் மத்தியில் இன்றைக்கு இடதுசாரிகள் என்பது ஒரு விசாலமான பார்வை இல்லாட்டாலும் உலக நாடுகளில் மிகப்பெரிய கட்சியாக, மிகப்பெரிய அங்கத்தில் இடதுசாரிகளுடைய அமைப்பும் செயல் திட்டங்களும் இருந்து வருகின்றது. தோழர்களே, இன்றைக்கு நாம் என்ன காண இந்த காணொளியை நான் செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால், இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து, இந்தியாவின் சுதந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு பல நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியா சுதந்திரம் அடைந்துள்ளது. இந்தியாவின் சுதந்திரத்தில் பல்லாயிரக்கணக்கான, பல கோடி, பல லட்சங்கள் உயிர் இழப்புகள், நமது சொந்தங்கள், தோழர்கள், தோழமைகள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த சுதந்திரத்துக்காக அரும்பாடுபட்டு கடுமையான சிறை தண்டனை, உயிர் பலி என்பது நம் எல்லோரும் அறிந்தது. மிகப்பெரிய விசாலமான இந்த சுதந்திர கட்டமைப்பை இன்று நாம் உருவாக்கி இன்றைக்கு ஜனநாயக மத்தியத்துவ சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்துக்கு ரீதியான சில கட்டமைப்புகளோடு இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து 1947 சுதந்திரம் வாங்கப்பட்டது. அந்த சுதந்திரம் என்பது பல்லாயிரக்கணக்கான இரத்தத்தில் வாங்கப்பட்டது. சாதாரணம் அல்ல. பல கோடிக்கு, பல்லாயிரக்கணக்கான சொல்ல முடியாது, பல கோடிக்கு கணக்கிடாத உயிர் பலிகள் நடைபெற்றது அந்த சுதந்திர வாங்கும் பொழுது. அப்பொழுது அந்த சுதந்திரம் என்பது நமது முப்பாட்டன்கள், நம்மளுடைய தோழமைகள், எவ்வளவோ உறவுகள், அந்த உறவுகளை சொல்ல முடியாது. அனைத்து உறவுகளும் நமக்கு கை கொடுத்து அந்த சுதந்திரத்தை பெற்று தந்துள்ளது. ஆனால் சுதந்திரம் பெற்று இந்நாள் வரை
இன்றைய வருடம் 2025 வருடம் வரை மொத்த சுதந்திரம் கிடைத்த மொத்த அந்த கணக்கீடு என்பது 79 ஆண்டுகள் தொடங்கி இருக்கின்றது. எனவே இந்த சுதந்திரம் ஏற்பட்டு இந்த சுதந்திரத்தால் மக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கல்வியுரிமை, அனைத்து உரிமைகளும் இன்று வரை தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைத்திருக்கிறதா என்று அந்த கேள்வி நம் மனதில் எழுகின்றது. சுதந்திரத்தில் சுதந்திரமான பேச்சுரிமை, சட்ட உரிமை அனைத்தும் சாமானிய மக்களுக்கும் சென்றடைந்துள்ளதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த 79 ஆண்டுகள் அடிப்படை தேவைகள் நிறைவேறாத பகுதிகள், வளர்ச்சி அடையாத பகுதிகள், இன்று வரை சுடுகாடுகள் இல்லாதது, குடி தண்ணீர் இல்லாதது, போக்குவரத்து இல்லாத பகுதிகள் இன்றைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் இருந்து வருகின்றது. அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்? போதிய நிதி அல்ல, நிதி பற்றாக்குறையா, இல்லை ஆட்சியாளர்களுடைய கவனக்குறைவா, இல்லை இந்த கட்டமைப்பை செயல்படுத்தக்கூடிய அளவில் செயல் திட்டங்கள் இன்னும் கொண்டு செல்லவில்லையா என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக அனைத்து மக்களுக்கும், சாமானிய மக்களுக்கும் இது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது, ஆச்சரியமாகவும் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் தொகை என்பது ஆண்கள் என்பது குறைஞ்சபட்சம் இன்றைக்கு 9,29,800,000, பெண்கள் என்பது 9,36,74,074. இது 2011 கணக்கின்படி. இன்னும் கூடுதலாக இந்த 2025 புதிய வாக்காளர்கள் இணைப்பு என்பது இன்னும் துல்லியமான கணக்கு இல்லை. இது 2011 கணக்கின்படி தான் நாம் சொல்கின்றோம். எனவே இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. தமிழகம் ஒரு கட்டமைப்போடு, ஜனநாயகத்தோடு செயல்படுவது என்பது 1951 அக்டோபர் 25, 1952 பிப்ரவரி 21 இந்த காலகட்டங்களில்தான் நாம் முதல் தேர்தலை சந்திக்கின்றோம். இந்தியா முழுவதும் உள்ள ஒரு கட்டமைப்பில் நான் சொல்லி வந்த அந்த அடிப்படையில் 1951, 52 அக்டோபர், பிப்ரவரி 25, 21 அந்த காலகட்டங்களில்தான் நாம் முதலில் தேர்தலை சந்தித்திருக்கின்றோம். இது ஏன் நீண்ட நெடி வரலாறை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் கடந்து வந்த பாதை என்பது என்னுடைய வயது காரணமாகவும் நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 50 ஆண்டுகள் நான் என்னுடைய வயது கடந்து வந்துள்ளது. அந்த அடிப்படையில் இன்றைய தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற முறையில் நாங்கள் இந்த காணொளியில் பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் இன்றைய இளைஞர்களுடைய போக்கு என்பது இன்றைக்கு கலாச்சார போக்குகளாக இருந்து வருகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விளம்பரத்தை நம்பி இளைஞர்கள் தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கும் நிலை இருக்கின்றது. விளம்பரத்துடைய மோகங்கள், இன்றைக்கு போதைப் பொருட்கள், இன்றைக்கு விளம்பரத்தில் என்ன வருகின்றதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக வைத்து இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மெயின் காரணம் அவர்கள் படிப்பறிவு என்பது இன்றைக்கு பல பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள், படித்த பெண்கள் இருக்கின்றார்கள். வேலையில்லா திண்டாட்டம்,
இப்போ வேலை என்பது அரசாங்கத்துடைய ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் செயல்படுத்தி வருகின்றதா என்று பார்க்கும் பொழுது அந்த செயல் திட்டமும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் அந்த வேலை வாய்ப்பு என்பது குறைவாக உள்ளது. அப்படியே வேலை கிடைத்தாலும் ஒரு தனியார் தொழிற்சாலையில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவது என்பது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் பணிபுரிய வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே குறைந்த சம்பளத்தை நோக்கி பல இளைஞர்கள் இன்றைக்கும் பல கடுமையான வேலைகளை பல பெண்கள் ஐடி கம்பெனியிலிருந்து பல்வேறு வேலைகளை கிடைத்த வேலைகளை இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இளைஞர்கள் இன்றைக்கும் வேலை கிடைக்காத காரணத்தால் விளம்பரங்களை பார்த்து என்ன என்பதை புரிதல் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுடைய டெக்னாலஜி, அதாவது இன்றைக்கி எல்லோர் கையிலும் செல்ஃபோன், அவர்கள் அந்த குறுஞ்செய்தியை உண்மையா பொய்யா என்பது கூட பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வேக ஓட்டங்கள், அந்த வேக ஓட்டங்களில் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்த பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது 79 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். 79 ஆண்டுகள் நமக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேறி இருக்கின்றதா? அப்படி நிறைவேறாத இடங்கள் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது? எத்தனை கிராமங்களுக்கு குடித்தண்ணீர் இருக்கின்றது? எத்தனை கிராமங்களுக்கு அடிப்படை தேவை வீடு அனைத்தும் கிடைத்திருக்கின்றதா? சாமானிய மக்களுக்கு சிறந்த மருத்துவம் கிடைத்திருக்கிறதா? கல்வி கிடைத்திருக்கின்றதா? பாதை வசதி, அவர்கள் செல்லும் பாதை வசதி கிடைத்திருக்கின்றதா? இன்றைக்கு ஜாதி மோதல்கள் இல்லாத தமிழ்நாட்டில் கிராமங்கள் இருக்கின்றதா? எப்படி என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சரிவை நோக்கி தான் நாம் செல்கின்றோம். முன்னேற்றம் என்று சொல்லலாம். ஜாதி ஆதிக்க கட்டமைப்பு என்பது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதியால் மோதல்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது எதையுமே இந்த சுதந்திரம் அடைந்து இதெல்லாம் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், ஜாதி கட்டமைப்பு இல்லை, மதம் என்பதை யாரும் துவங்கி வைத்து அது கலவரம் வளர்த்தவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பக்கம் ஜாதி கண்ணோட்டத்தில் ஜாதி கலவரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு பக்கம் கடவுளினுடைய நம்பிக்கையை வைத்து ஒரு பக்கம் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைகளோடு தான் நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், ஒரு பக்கம் பார்த்தால் ஜாதி ஆதிக்கம், ஜாதி மோதல்கள், ஒரு பக்கம் மத என்ற பெயரில் கடவுள்களை வைத்து நம்மளை பிரித்து பார்த்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் விதங்கள், இவை அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் யாரும் இதெல்லாம் நடைபெறவில்லை, இதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லிட முடியாது. என்று சொன்னால் தமிழர்கள் வாழும் மக்கள் அனைவருமே இப்போ நான் சொல்லின்னு வந்த அடிப்படையிலே எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? காரணிகள் என்ன? அப்பொழுது இதற்கு என்ன விவரங்களோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் நிறைய விவரங்களை, பழைய விவரங்களை, காரல் மார்க்ஸ் தத்துவார்த்தங்களை, பல தலைவர்கள் சொன்ன தத்துவார்த்தங்களை உள்வாங்க வேண்டும். அதை வலைதளத்தில் பார்க்க வேண்டும். பல இளைஞர்கள் அந்த வலைதளத்தை பார்த்து நாம் எங்கே செல்கின்றோம், எதை நோக்கி செல்கின்றோம் என்ற அந்த அடிப்படையில் ஒரு வலைதளத்தில் வரக்கூடிய பழைய தலைவர்களுடைய, நமக்காக உழைத்த தியாகம் செய்த தலைவர்களுடைய வரலாற்றுகளை அவர்கள் திரும்பவும் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ இன்றைக்கு சொல்கின்றேன் என்று நடந்துவிடாது. இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய அறிவாளிகளும் புத்திசாலிகளும் படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள்,
மிகவும் நேர்த்தியாக திறமையாக இன்றைக்கு பார்க்க போனால் நிறைய திறமை வாய்ந்தவர்கள் தமிழகத்திலே உருவெடுத்திருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், விருதுகள் வாங்குகின்றார்கள், திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே மிக திறமைசாலிகளாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு கையில் இருக்கும் அந்த மொபைல் வலைதளத்தை வைத்து அந்த வலைதளத்தில் வரக்கூடிய அந்த விவரங்களை வைத்து தானும் ஒரு கதாநாயகன் போல் அந்த வலைதளத்தில் டிக்டாக் செய்வது, அதே போல் வலைதளத்தில் வருவது எல்லாமே உண்மை என்று